கேட்குறேன் சார். இன்றைக்கு விஜய் பேசும்போது அதிமுக பற்றிய விமர்சனத்தையும் முன் வச்சாரு, திமுக மீது விமர்சனத்தை முன் வைக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன விமர்சனம் வச்சாரு? நானும் பார்த்தேன். இல்லை ரெண்டு பேர் மேலேயும் சொன்னார், ரெண்டு பேரை பற்றியும் பேசினார். இல்லை இருக்கிறவங்க ஊழல், முன்னால் இருந்த ஊழல் அப்படின்னு சொன்னார். அதை தவிர என்ன சொன்னார் அவர்? இல்லை, பாஜக கூட இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் கூட்டணி வச்சிருக்காங்க, இப்போ இருக்கிறவங்களும் கூட்டணி வச்சிருந்தாங்க. திமுக மறைமுக கூட்டணி, அதிமுக நேரடியான கூட்டணி. ஆக்சுவலாக அவர் அதை விட இன்னைக்கு அந்த மேடையில் நடந்ததை நான் பார்த்தேன். இவ்வளோ இது 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 எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரில. எல்லாரும் அவரை பாராட்டுறதும், அவரையே ரொம்ப நேரம் பாராட்டிக்கிட்டு இருக்கிறதும், என் கட்சிக்கிட்ட நடக்காதுன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியும், என்கிட்ட நடக்காது. எனக்கு என்னவோ அது ஒரு அரசியல் கட்சி மேடையாகவே நான் பார்க்கல. நீங்கள் என்ன சொல்லணும்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அவர் நண்பர் பிரவீன் காந்தி சொன்னது மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழலை ஒரு சிஸ்டமிக் ஒரு டிசீஸ், அதை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு அவருக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அவர் சொல்கிறதுங்கிறது வேறு. ஆனால் அதை தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லையா? இல்லை இந்தியாவிலேயே எந்த பிரச்சனையும் இல்லையா? இன்றைக்கி அவர் பேசின இந்த ஊழல், அது ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினார். அதை தவிர அவர் பேசின ஒரு வார்த்தை சொல்லுங்கள், தமிழ்நாட்டை பற்றி, இந்தியாவை பற்றி அல்லது மக்களுடைய பிரச்சனை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அந்த மக்களுக்கு அழுத்தம் இருக்குது, கடைசியாக எப்போ பேசினார்? இதுக்கு முன்னால் ஒரு 25 நாள் இருக்கும், 20-25 நாள் இருக்கும். ஈரோடு எலெக்ஷன் பக்கத்தில் இருக்குது, எல்லா கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க, பல பிரச்சனைகளை பேசுகிறாங்க. சரி தப்புன்னு நீங்கள் விவாதிப்பது என்பது வேறு. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன மாற்ற யாருன்னு எனக்கு நினைவு இல்லை, ஆனால் அந்த கூட்டத்தில் பேசின அவங்க கட்சியோட ஆதவர்ஜனாவோ இல்லைன்னா வேற யாரோ ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க, எங்கள் தலைவர் ஒரு தடவை பேசுனா அது 25 நாளைக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க போடலாம் கிடையாது, டெய்லி போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சீமான் அட்டாக் பண்ணாங்க, சீமான் அட்டாக் பண்ணுறதுக்காக ஒருத்தர் மாதிரி தினம் போய் பேச வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு பேசினார் அப்படின்னா இந்த ஒரு நாளைக்கு பேசினதில் தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த பிரச்சனையை பேசினாருன்னு நானும் திரும்ப யோசித்து பார்த்தேன், திரும்பவும் கேட்டு பார்த்தேன். எதையுமே அவர் பேசலைங்க. அவரை பற்றி பேசினார். அப்புறம் ஊழல், இவங்க ஊழல், அவங்களோட ரெண்டு பேரும் ஒருத்தர் நேரடியாகவும் இன்னொருத்தரும் மறைமுகமாகவும் வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் பேசினார். எனவே எனக்கு ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஜனநாயகன் படம் அவங்க ஆட்கள்லாம் பேசுனாங்க, அதுக்கு பின்னால் அவர் வர்ற பொது மேடை இதுதான் நினைக்கிறேன். ஒரு வார்த்தை கூட பேசலையே. இல்லை, அவங்க ஆட்களும் கூட இன்னைக்கு ஜனநாயகனை பற்றி யாரும் பேசலை. இல்லை, இன்றைக்கி மற்றவங்கெல்லாம் ஏதோ ஒரு வடிவத்தில் திமுக தான் காரணம் அல்லது அந்த ஊரில் இருக்க பஞ்சாயத்து பிரசிடெண்ட் காரணம்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ பேசணுன்னாவது நினச்சாங்க, தடைபட்டிருக்கு நம்ம பேசணும் அப்படின்னு. ஆனால் இவர் ஒன்றுமே பேசலையே. நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இது சினிமாவுக்கான மேடை இல்லை, இது அரசியலுக்கான மேடை. இங்கே ஏன் அதை கொண்டு மிக்ஸ் பண்ணி நினச்சிக்கலாம். இதில் கருத்துரிமை சம்மந்தமான பிரச்சனையே இல்லை. அது அந்த படம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது. இது ஒரு படத்தை அப்போது இது சினிமாவுக்கான மேடை இல்லை, அதனால் இவர் அரசியல் கட்சி தலைவர், இனிமேல் சினிமாவை பற்றி பேச மாட்டார், அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி தான் புரிஞ்சுக்கிறதான்னு கேட்குறேன். நீங்கள் வெளியில் எங்கேயாவது பேசியிருந்தீங்கன்னா ஓகே, இந்த மேடை என்கிற முறையில் அதையும் இதையும் வேறுபடுத்தி பாருங்க அப்படின்னு. என்னையை பொறுத்தவரை ஆரம்பத்தில் அவர் மேலே இருந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவருடைய கிராஃப் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு கட்டத்தில் பல பேரும் தனித்தனியாக தானே சர்வே பண்ணுறாங்க. அவங்களோட பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஸ்டாக்னண்ட் ஆகி அது அப்படியே ஸ்லோவாக ரெசட் ஆகிட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு அவரை பிரச்சனைக்கு உள்ளாக்கும் என்று தான் எனக்கு தோணுது. புதிய வரவுகள் இல்லை. நிச்சயமாக அவர் சொல்கிறது மாதிரி நீங்கள் பணம் சும்மா கட்டி கிடக்கிற பணத்துக்கு ஏதாவது மரியாதை உண்டா?
கிடையாது. அப்போ அது எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணப்படணும். உங்களுக்கு கருத்து இருந்துனா கூட அது இன்வெஸ்ட் பண்ணப்படணும். ஒரு ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்னென்னா இவருடைய தனிப்பட்ட விஷயம் மட்டும்தான் ஊழலை ஒழிக்கிறதா என்ன? இப்படி பேசினவங்க ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? பாபா ராம்தேவ். இந்த காலத்தில் இந்தியாவில் அப்படி ஒரு மூச்சு பேச்சற்று ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னு சொன்னார். அப்போ ஒரு ப்ராஜெக்டோடு வந்தார் அவர். ஊழல்னா அது ஒரு கட்சி சார்ந்தது அல்லது நபர் சார்ந்தது, நான் அதை ஒழிக்கிறதுக்காக வரேன். அவர் ஒழிச்சிட்டார். அந்த உண்ணாவிரதம் அது இதெல்லாம் இருந்ததோடு அவர் ஊழலை ஒழிச்சிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். இந்தியாவில் ஊழலே இல்லை. அப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஏதாவது தடி கிடச்சி எடுத்தால் யாரையாவது அடிக்கலாம் என்று பார்ப்பது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இப்போ அமெரிக்கா நமக்கு வரி விதிப்பின் காரணமாக டெக்ஸ்டைல் பாதிக்கப்பட்டிருக்கு, பின்னலாடை பாதிக்கப்பட்டிருக்கு, வேறு சில நகை தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏராளமான பிரச்சனையை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்து எதையாவது பேசியிருக்காரா? ஈவன் நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இல்லை இந்த ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கு. அவர் என்னத்தை கருத்தை வேணாலும் சொல்லட்டும். சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அவங்களுடைய பென்ஷன் கூடியிருக்கு, இதெல்லாம் பத்தாதுங்க, நான் வந்தால் 1 லட்ச ரூபா கொடுப்பேன்னு கூட அவர் சொல்லட்டும். ஆனால் என்னென்னா எதை பற்றியுமே நான் பேச மாட்டேன். என்கிட்ட எதுவும் ஆகாதுங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, நான் பெரிய ஹீரோங்க, என்கிட்டயா அது நடக்குமா, எனக்கு அழுத்தம் இல்லை. இது என்ன விதமான அரசியல் பேச்சு அப்படின்னு எனக்கு யோசித்து பார்த்தா பெரிய ஆச்சரியம் இருக்குது. ஆனால் இவ்வளவுக்கு பின்னாலேயும் அங்கே உட்காந்துருந்தவங்க கைதட்டினாங்கிறது இருக்குல்ல, அது அதை விட ஆச்சரியம். எல்லாருக்க காலத்துலேயும் விசில் வேற ஒன்று இருந்துச்சு. விசிலும் இருந்துச்சு, விசிலும் இருந்தது. அதான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுவும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். இவங்க ஏன் இன்னொரு அவங்களுடைய பிரச்சனையை பேசி அது தப்பு ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. மாற்றம் எதுக்காக? சாப்பிட்றத நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், சோறு சாப்பிட்றோம், உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கமே, ஒரு மாற்றத்துக்காக நஞ்சு சாப்பிடுவீங்களா? ஒரு மாற்றத்துக்கான தவறான ஒரு பொருளை எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்களா? மாற்றத்துக்கான மாற்றம் வேண்டும் என்பதற்காக நீங்கள் மாற்றத்தை தேடக்கூடாது. இது சரியில்லை, எனவே நான் மாற்றத்தை விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லணும். அப்போது அரசியலில் என்ன பிரச்சனை, பொருளாதாரத்தில் என்ன பிரச்சனை, சமூகத்தில் என்ன பிரச்சனை, இவை குறித்து நான் வந்தால் இதை செய்வேன் என்று பளிச்சுன்னு முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றும் அதை பண்ணலையே. ஒன்றும் அவர்கிட்ட இல்லையா, இல்லை இதெல்லாம் பேச வேண்டாம், நம்மளால் பண்ண முடியாது, நம்மிடம் மாற்று இல்லை என்று நினைக்கிறாரான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இந்த ஆச்சரியம் அவருடைய அவரை பற்றியான எனக்கு ஆச்சரியத்தை விட அந்த அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்றைக்கி அவர் பேசுனதுலேயே எனக்கு என்னுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. இன்னும் ஒரு தேர்தலை கூட பார்க்கல, ஆனால் அதில் வந்த 2 பேரோ 3 பேரோ ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அப்பீல் கொடுத்தாங்க. இந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது ஆக்சுவலாக இப்போ தான் அவர் சந்திக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு விரிசல் வந்திருக்கிறதாக அவர் கருதுகிறார். அதனால தான் அதை கொஞ்சம் கட்சி பூசலை பற்றி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு அந்தரத்தில் நின்று கொண்டு இருக்கிறாரே தவிர இன்னும் தமிழ்நாட்டு மண்ணில் காலூன்றி அல்லது அரசியல் களத்தில் காலூன்றி அவர் பேசுறதுக்கு முயற்சி கூட செய்யலைன்னு நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.